ஹாய், இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மஷ்ரூம் பிரியாணி செய்யலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடு ஏறினதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் 400 கிராம்ஸ் மஷ்ரூமை வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுலேருந்து தண்ணி வெளியில் வர வரைக்கும். அதுக்கப்புறம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதே பேனில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். அப்புறம் அதே பேனில் 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 லவங்கம், 2 அன்னாசி பூ, அதுக்கப்புறம் 2 பிரியாணி இலை, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எல்லாமே சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி 1 கப் அரிசி எடுத்திருக்கேன், ஊற வச்ச அரிசி. 1 கப் அரிசிக்கு நம்ம 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஊறி இருக்குது அரிசி, அதனால தான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா லைட்டாக கொதி வரும்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சின்னசாக நறுக்கி வச்ச கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு இல்லை காரம் ஏதாச்சும் பத்தாமல் இருந்தால் டேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு லெமன் சாறு புழிஞ்சு விட்டுக்கலாம். லாஸ்ட்டில் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸ் எல்லாம் அது மேலே தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பிளேட்டில் தயிர் கூட வச்சு சாப்பிட்டிங்களன்னா அப்படி இருக்கும். ஏன்னா மஷ்ரூம் எல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி சேர்த்துருக்கிறதுனால அது தனியாக டேஸ்ட் கொடுக்குது. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.